ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க. சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த முட்டைக்கோஸ் சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க 1 கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸை இதில் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது முட்டைக்கோஸில் கலர் நல்லா மாறணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கருகிராமல் லைட்டாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துக்குவோங்க. முட்டைக்கோஸ் இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு வறுத்ததுக்கப்புறமா நம்ம காரத்துக்காக 4 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கட்டுங்க. ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்குங்க. அதை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. எல்லா சட்னியும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க, உடம்புக்கும் நல்லது. அதுக்கு கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாகவும் வதங்கி வந்துடுங்க. இதுக்கு ஒரு லிட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோங்க. அப்போ தான் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா குழஞ்சி வெந்து வருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸை இது அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்குவோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா ஆறட்டுங்க. ஆறினோன்னே கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் தான் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். கடுகு கருவேப்பிலை தாளித்து போட்டோம்னா சூப்பரான சட்னி, முட்டைக்கோஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. போய் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.